அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பொதுவா மிதுன ராசி என்பது புதன் ஆட்சி பெற்ற வீடு. அது ஒரு உபய ராசியாகும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா மிதுன ராசி வருகின்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்துல நிலவி வந்த சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகும். மிக முக்கியமாக. குடும்ப சண்டை மட்டும் கிடையாது. அதுவும் போக உங்களுடைய நண்பர்களோட இருந்த மனஸ்தாபம், உற்றார் உறவினர்களோட இருந்த மனஸ்தாபம், இது போன்ற அமைப்புகள்லாம் விலகி ஒரு அமைதியான ஒரு அனுகூலமான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்னதான் பணம் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், ப்ரமோஷன் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், ஒரு அமைதியான ஒரு குடும்பத்தாரோட, ஒரு உறவினரோட, ஒரு நண்பரோட ஒரு இணக்கமான சூழல் இல்லாதபோது, என்ன கிடைச்சாலும், "என்ன கிடைச்சு என்ன?" அப்படிங்கிற மாரி ஒரு மனோநிலைக்கு வந்துருவாங்க. ஒரு ஒரு மாரி என்ன சொல்றது? ஒரு விரக்தியான ஒரு மனநிலை. அந்த மனநிலையில இருந்திருப்பீங்க இத்தன நாட்களாக. ஆனா வரக்கூடிய ஆண்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் விலகி ரொம்ப அனுகூலமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுடைய முன்கோவத்தாலே பல வாய்ப்புகளை, பல நல்ல தொடர்புகள்லாம் இழந்திருப்பீங்க. அதனால கூடுமான வரை உங்களுடைய முன்கோவத்தை தவிர்த்துக் கொள்வது வரும் காலங்களில் உங்களுடைய உயர்வுக்கு ரொம்ப வழிவகை செய்யும். அதேபோல படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், மாணவிகள், திருமணம் ஆகாதவர்கள், வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும், கலைத்துறையில் வெற்றி பெற வேண்டும், அரசியலில் பட்டம், பதவி, உயர்வு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள்ட்ட நீங்க அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வுக்கு அது கொண்டு போய் உங்கள சேர்க்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி வருடத்தின் தொடக்கத்துல புத பகவான் தனுசுக்கு போகிறார். அவர் கூடயே சூரியன் பயணிக்கும்போது, சூரியன் பகவான் போய் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா, வெளிநாடு அ தொழில் தொடர்புகள், வெளிநாட்டு வேலை, இல்ல வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள காத்துட்டு இருக்க மாணவர்களுக்கு, உயர்கல்வி கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், தொடர்புகள் ஏற்படும். அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு வக்ரத்துல இருக்காரு. அவர் அ ஜென்ம ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மே மாசத்துக்கு பிறகு அமெரிக்கா போகணும், விசா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல அமெரிக்கால வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அமெரிக்கால போய் செட்டில் ஆவணும் போன்ற அமைப்புகள்லாம் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விசா கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அங்க போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாவே மிதுன ராசிக்காரர்கள் புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. ஆ பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிதுன ராசி ஒரு உபய ராசி என்று சொல்லலாம். அதனால உங்க குரு பகவான் ஜென்ம ராசியில உங்களுடைய ஜென்ம ராசியில உட்காரும் பொழுது, சகலவிதமான உபயங்களும், உப காரியங்களும் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு இருக்கும். அதேபோல கலைத்துறையினர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். ஒரு விஷயங்கள், ஒரு நடிப்பு, இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள், ஒரு கலை சம்பந்தமான அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஆண்டு ஒரு ஏற்றத்தை குடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அதேபோல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய மின்சாதனங்கள் அவர்கள் வீட்ல மின் உபகரண பொருட்கள்லாம் நெறையா அவர்கள் கேட்காமலே, எதிர்பார்க்காமலே நெறைய விஷயங்கள் புத பகவானுடைய அம்சம். அதெல்லாம் தன்னால வீட்ல குவியும். அதேபோல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த மின்சாதன பொருட்கள்லயும் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருக்கணும். நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன் ஒரு புதன் அம்சம். நான் நெறையா பார்த்துருக்கேன். சில பேர்லாம் ஃபோன் உடைஞ்சு போய் பயன்படுத்துவாங்க. இல்ல ஸ்க்ராட்ச் கார்டு ஒரு வீரல் விட்டுருக்கும். அதோடயே பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு புதனுடைய அம்சம். அப்போ அந்த ஸ்க்ராட்சோட நீங்க பயன்படுத்தக்கூடாது. உடைஞ்சு போன ஃபோன நீங்க மாத்திக்கணும். ஏன்னு கேட்டா, உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், இல்ல இப்போ புதன் அம்சம்ங்கிறதுனால உங்களுடைய தொழில் தொடர்புகள், இல்ல உங்களுக்கு பணவரவு, இது மாரி விஷயங்கள், வேலையில் ஒரு பிரச்சனை, இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கும். நெறைய பேருக்கு இது சாதாரண விஷயமா நெனைப்பீங்க. ஆனா, இத மாத்தி பாருங்க. ஒரு ரூ. 100 ரூ. 200 குடுத்து ஸ்க்ராட்ச் கார்ட வீரல் விட்ட உடனே நீங்க அத மாத்துங்க.
இல்ல முடிஞ்சா ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கா, உடைஞ்சிருக்கா, அந்த ஃபோன மாத்தி பாருங்க. அது செலவு மாரி உங்களுக்கு தெரியும். ஆனா, அது பன்மடங்கான லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அது நிதர்சனமா நீங்க உங்க வாழ்க்கையில அத நீங்க மாத்தும்போது நீங்க பார்ப்பீங்க. அதேபோல 10ல் ஒரு பாவி இருந்தால், அவனுக்கு கடல் கடந்து போவான் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். 10ல ஒரு பாவி இருந்தா அவனுக்கு ராஜயோகம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. அப்ப சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வரார். அப்போ அனுகூலமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதாவது பணவரவு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவர்களுக்கு அனுகூலமான ஒரு ஏற்றமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அதேபோல பார்த்தீங்கன்னா, பல் சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி வரும் பட்சத்தில் முதல்லயே அத வந்து நீங்க ஒரு டாக்டர்ட்ட போய் நீங்க வந்து அத காமித்துக் கொள்வது, அது வந்து உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதேபோல குலதெய்வ வழிபாடு, புத பகவான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு போன்ற வழிபாடுகளை தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்கள் செய்து வந்தால், அவர்கள் வாழ்க்கையில் அனுகூலங்கள், ஏற்றங்கள் ஏற்படும். இத்தனை நாட்களா உங்கள படாத பாடு படுத்தி வச்சிருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய ஆண்டு ரிலீவ் ஆயிடுவீங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு ரிலாக்சேஷனான ஹப்பா அப்படிங்கிற மாரி ஒரு ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பொதுவான ஒரு பலன். மிதுன ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனைய தாண்டி தேவையில்லாத மன உளைச்சல் என்னன்னே தெரியாது. மன உளைச்சல்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. டிப்ரஷன்லலாம் ரொம்ப தேவையில்லாத டிப்ரஷன். காலையில நல்லா இருக்கும், சாயங்காலம் நல்லா இருக்கு. இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா, அதிலிருந்துலாம் வரக்கூடிய ஆண்டு விடுபடுவீங்க. இப்ப காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதேபோல ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. உங்க வீட்ல, உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல இதெல்லாம் வந்து அத ஒலிக்க விடுங்க. அது ஒலிக்க, ஒலிக்க உங்களுடைய மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், உங்க வீட்ல வந்து ஐஸ்வர்யம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து வரத நீங்க பார்ப்பீங்க. நெறைய பேர் தொழில் தொடங்கணும், எனக்கு முதலீடு கிடைக்கல அப்படின்னு லோனுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு அது தொழிலுக்கான அமைப்பு, தொழிலுக்கான புதிய தொடர்புகள் கிடைக்கும். அதேபோல லோன் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க, லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லோன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி கடன் பிரச்சனை, இந்த மாரி நெறைய கடன்ல இருக்கிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆண்டு சிறிது சிறிதாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்க வெளிய வெளிய கம்ப்ளீட்டா வந்துருவீங்க. மிக முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க உங்க ஆண்டு வரக்கூடிய ஆண்டு அற்புதமான ஆண்டு. ஆனா, உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனம் எடுத்துக்கணும். இப்போ 40 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் கண்டிப்பா கம்ப்ளீட் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். தினசரி உடற்பயிற்சி செய்யுங்க. 1 மணி நேரம் உங்கள் உடலுக்கு நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எய்தர் வாக்கிங் ஆர் ஜாகிங் ஏதாவது ஒரு எக்சர்சைஸ், பிசிக்கல் எக்சர்சைஸ் நீங்க வந்து உடம்புல கவனம் செலுத்தணும் வரக்கூடிய ஆண்டு. ஏன்னா, உடம்பு இருந்தால் தான் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் வந்து அனுபவிக்கவே முடியும். சகல விதமான சௌபாக்கியமும் இருந்து உடலில் ஆரோக்கியம் இல்ல அப்படின்னா, என்ன பண்ண முடியும் நம்மளால? ஸோ, அதனால டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அதான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன். உங்க வாழ்க்கையில வந்து திருமணம் நடக்கல, இல்ல குழந்தை பாக்கியம் இல்ல, என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளா ஆக மாட்டேன்து, இல்ல நாங்க வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றோம், வீடே வாங்க முடியல, வீடு அமையல, வேலை கிடைக்கல, இல்ல அரசியல்ல எனக்கு உயர் பதவி கிடைக்கல, கலைத்துறையில எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல, இல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்படி என்ன வேணா ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா, தேவகோட்டையில் உள்ள 1500 வருடம் பழமை வாய்ந்த ஸ்வர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள். சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள், சிறப்பித்திருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. சுமார் 22 வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்ல. அப்போ ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசகிய போய் எங்க அப்பா வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உங்க ஊர் தேவகோட்டையிலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர்ல சிதிலமடைஞ்ச ஒரு சிவன் இருக்கு. சிவன் சிலை இருக்கு. அதை தேடி கண்டுபிடித்து, நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து குடுத்தால், உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டக்குத்தி என்ற கிராமம், ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில முட்டக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது. அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து, அதற்கு பூஜை செய்து வந்தோம்.
அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம். பெரிய வீட வாங்கணும். எதிர்பார்க்காத பெரிய வீட வாங்கணும். அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஜூன் 25, 2023ல. ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலன்னா, சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால அவ்ளோ பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டத்துக்கு பிறகு நெறைய பணம் செலவு. அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. அம்பாள் பேர் மங்களாம்பிகை. அந்த மண்ணை மிதித்தாலே சாமானியமா அந்த கோயிலுக்கு உங்க கர்மா அலோவ் பண்ணுச்சு, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, நீங்க அங்க போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள், வெற்றியை பெறுவீர்கள். அதனால இந்த தகவலை முடிந்தவரை, கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள், தெரிந்த வட்டர்களுக்கெல்லாம் நீங்க பகிருங்க. பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா சேரும். அதே போல அது பெரிய கோயில், அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு, சுவர்ணகாளீஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதியளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.